வணக்கம். நம்ம ஷாப்புக்கு இன்னைக்கு ஒரு இனோவா கிறிஸ்டா ஒன்று வந்திருக்குது. 2-வே ஆக்டிவ் செட்டப் ஃப்ரண்ட்ல பண்றோம். ஹீலிக்ஸ்ல P1T அப்படின்ற டியூட்டர் 2, P68 அப்படின்ற மிட் பேஸ், D4 அப்படின்றதுல 4 சேனல்ல 2 ஆம்பிளிஃபையர், D1 அப்படிங்கிற மோனோ பிளாக். டிஎஸ்பி என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 3.S அப்படின்ற 8 சேனல் டிஎஸ்பி கையில வச்சிருக்காங்க. பின்னாடி ரியர் டோருக்கு வந்து காம்பனண்டாவே வச்சிருக்காங்க. ஃபோக்கல்ல பாலிகிளாஸ் PS165V1 அப்படின்ற மாடல்ல 6.5 இன்ச்சஸ் 2 காம்பனண்ட் வச்சிருக்காங்க. அது போக சப்வூஃபர் ஆடிசன்ல சப்வூஃபர் ஒன்று வச்சிருக்காங்க. 10 இன்ச் சாலோ சப்வூஃபர். இது எல்லாமே கஸ்டமரோ கையில வச்சிருந்தது. அவங்களுடைய பழைய வண்டியில மாட்டியிருந்தாங்க. அதை எடுத்து இந்த வண்டிக்கு ஆக்டிவ் செட்டப் பண்ணி கொடுங்க. அப்ப அதுல பார்க்கும்போது சில பொருட்கள் மாத்திர மாதிரி இருந்தது. கஸ்டமர்கிட்ட சொன்னோம், சார் டோர் டேம்பிங் பண்ண வேண்டி இருக்குது, டோர் டேம்பிங் பண்ணி உங்களுக்கு சில ஜாமான்கள் மாற்ற வேண்டி இருக்குது, மாற்றி பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டோம். தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபர் இத்தனை ஆம்பிளிஃபர் வைக்கிறதுக்கான இடங்கள் கிடையாது. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா செகண்ட் ரோல உள்ள 2 சீட்டுக்கு பின்னாடி 2 4 சேனலும், ஃப்ரண்ட் லெஃப்ட் சீட்டுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோனோ பிளாக்கும் டிஎஸ்பியும் அதுல பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக ஏ பில்லர்ல டியூட்டர், பி பில்லர்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் காம்பனண்டோட டியூட்டர் அட்டாச் பண்ணி டோட்டலா வயரிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணி சப்வூஃபர் கண்ட்ரோலர் அவங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.